ரசிகர்களின் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி வரும் 19ஆம் தேதி கோலாகலமாக தொடங்க உள்ளது. மொத்தம் 8 நாடுகள் பங்கேற்கும் இந்த தொடரில் அணிகள் 2 குரூப்களாக பிரிக்கப்பட்டு குரூப் சுற்று நடத்தப்பட உள்ளது. அதில் இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து மற்றும் வங்கதேசம் ஆகிய அணிகள் குரூப் ஏவில் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவின் கீ பிளேயர்களான ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் முகமது சிராஜ் போன்றவர்கள் இல்லாமல் இந்திய அணி களம் இறங்குகிறது. என்னதான் டீம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அணியில் சில மைனஸ்களும் இருப்பதை மறுக்க முடியாது. காயம் காரணமாக பும்ரா விலகி உள்ள நிலையில் அவருக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா அணியில் சேர்க்கப்பட்டாலும் பும்ராவின் இடத்தை நிரப்புவது எளிதான காரியமில்லை. இந்திய அணியின் பேட்டிங் லைனப் பலமாகவே உள்ளது. குறிப்பாக டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் நல்ல ஃபார்மில் இருப்பது அணிக்கு கூடுதல் பலம். நம்பர் 5 மற்றும் 6 களமிறங்கும் வீரர்களான ராகுல் மற்றும் ஹர்திக் பாண்டியா மிடில் ஆர்டருக்கு பலம் சேர்ப்பார்கள். டெத் ஆர்டரும் ஓரளவு சிறப்பாகவே உள்ளது. அப்போது அணியில் என்னதான் மைனஸ் என்றுதானே கேட்கிறீர்கள்? பவுலிங்கில் தான் பெரிய சிக்கலே உள்ளது. இந்தியா பேஸ் அட்டாக்கில் சற்று வீக்காக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. பும்ரா விலகிய நிலையில் சிராஜ் ஏன் அணியில் எடுக்கப்படவில்லை என்ற கேள்வி அப்போதே எழுப்பப்பட்டது. என்னதான் ஷமி மற்றும் குல்தீப் யாதவ் இருந்தாலும் 2 பேருமே காயத்தில் இருந்து மீண்டு வந்து இருப்பதால் அவர்களின் ஃபார்ம் கேள்விக்குரியே. இந்திய அணி பெரும்பாலும் ஸ்பின்னர்களை நம்பியே சாம்பியன்ஸ் டிராபிக்கு செல்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களில் யாருக்காவது காயம் ஏற்பட்டால் மாற்று வீரர் இல்லாத சூழல் உள்ளதையும் பார்க்க வேண்டியுள்ளது. முதல் முறையாக ஐசிசி சாம்பியன்ஸில் களமிறங்க போகிறார் சுப்மன் கில். ஒருநாள் போட்டிகளில் 2500 ரன்களை எட்டிய வேகமான பேட்ஸ்மேன் ஆனார் கில். அவர் விளையாடிய கடைசி 3 மேட்ச்களில் 2 ஹாஃப் செஞ்சுரி போட்டு அசத்தியுள்ளார். இந்திய அணி வீரர்கள் இந்தியன் கண்டிஷனில் ஃபார்மில் இருக்கும் நிலையில் துபாய் பிச்சுகளில் ஃபார்ம் குறித்த கேள்விகள் சாம்பியன்ஸ் டிராபியிலேயே தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.